ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு நியூ விலாக் தான். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆற்று மீன். இது வந்து கட்லா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 கேஜிக்கு மேலே தான் இருந்துச்சு. அந்த மீன் கிடச்சிச்சு, அது உயிரோடு இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெந்தயம், சின்ன வெங்காயம் தாளித்து, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். இது வந்து மீன் வந்து பெரிய சைஸாக இருக்கிறனால மண் சட்டியில் வைக்கல, இந்த மாதிரி பெரிய சட்டியில் வச்சா தான் அது கொஞ்சம் தாராளமாக குழம்பு வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த ஆற்று மீன் வந்து உயிர் மீனாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இது மாதிரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். முள்ளும் அதிகமாக இருக்காது, பெரிய மீனாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளி கரைசலை வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த குழம்பு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இதில் தேங்காய் சேர்ப்பேன், அதனால் நீங்கள் தேங்காய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கல் உப்பு இதோட சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா தேங்காயோட கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் வச்சு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஆற்று மீன் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதி வரணும். தேவையான தண்ணியை ஊற்றிட்டு இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டுடணும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். மாங்காய் இல்லாமல் எப்படி மீன் குழம்பு வைக்க முடியும்? நான் எப்போதுமே மீன் குழம்புல மாங்காய் சேர்த்துப்பேன். மாங்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் 1 by 1 அந்த குழம்பு கூட சேர்த்துக்க வேண்டியதான். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதிகமாக கொதிக்க வச்சோம் அப்படின்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து மீன் வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனுமே வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். நாங்கள் சாப்பிட்டு வரோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.